ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். கேஸ் அடுப்பில் ஒரு சொட்டு வந்து ஷாம்பை ஊற்றி பாருங்கள். அது எதுக்கு அப்படிங்கிறத இன்றைக்கான டிப்ஸில் சொல்லியிருக்கேன். இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடையில் இருந்து நம்ம லூஸ்லலாம் வந்து பொருள் வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி பாக்கெட்டில் வந்து முடிச்சு போட்டு கொடுப்பாங்க. பருப்பாக இருக்கட்டும், மிளகா வத்தல் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி முடிச்சு போட்டு கொடுக்கறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த முடிச்சை வந்து நம்மளால் வந்து அவுக்கவே முடியாது. சிசர் வச்சு தான் நம்ம அந்த கவரையே கட் பண்ணி எடுப்போம். இப்படி முடிச்சு போட்டு இருக்கிறதுல ஒரு சைடு இருக்கிறத இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு லைட்டாக இப்படி நீங்கள் விடுத்தாலே போதும். நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை வந்து அவுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இனிமேல் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு முடிச்சு போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிசர் வச்சு கவரையே கட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து சுற்றிட்டு எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக வந்து முடிச்சு வந்து அவந்து வந்துடுங்க. நம்ம கவர் ஃபுல்லாகவே வந்து கிடச்சிரும், வேஸ்ட் ஆகாது. கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பருப்பு வகைகள்லாம் நம்ம மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த பருப்பில் இருந்து வண்டு புழு இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சு ஒரு பருப்போட ஒரு பருப்பு ஒன்றா ஒட்டி அப்படியே உள்ளே வந்து புழு வந்து கூடு கட்டின மாதிரி ஆயிரும். பருப்பில் வண்டு பூச்சி புழு எதுவுமே வரக்கூடாது. பருப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாங்கின மாதிரியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பருப்பு வாங்கிட்டு வந்த உடனே இந்த எந்த பாக்ஸில் நீங்கள் தட்டி வைப்பீங்களோ அந்த பாக்ஸில் வந்து இந்த மாதிரி வந்து பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை வந்து இந்த மாதிரி ஒரு இலையை ரெண்டாக வந்து இந்த மாதிரி கிழிச்சு நீங்கள் வந்து பருப்புக்குள்ளே உள்ளே போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா வண்டு புழு பூச்சி எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பருப்பு வகைக்கு மட்டும் இல்லை, அரிசிக்குமே வந்து இந்த மாதிரி பிரியாணி இலையை போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பூச்சி வண்டு எதுவும் வராது. ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி கோதுமை மாவும் நீங்கள் அதிகமாக திரிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரிஞ்சி இலையை போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு சொட்டு வந்து ஷாம்பு ஊற்றினா போதுங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் புதுசு மாதிரி நல்லா பளபளன்னு மினுங்கும். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் அடுப்புக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்டாண்ட் எல்லாமே எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரே ஒரு சொட்டு வந்து ஷாம்பை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்பலாம் சேர்க்கணும் தேவையே இல்லை. ஒரு சொட்டு சேர்த்தா போதும். எந்த ஷாம்பாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸ்க்ரப்பர் ஒன்று எடுத்துருக்கேன். ஸ்டீல் ஸ்க்ரப்பர் மட்டும் வேண்டாம். ஏன்னா வந்து கிளாஸ் ஸ்டவ்வாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்காண்டாம். தேய்ச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அதில் சின்ன சின்ன கோடுகள் வந்து விழுந்து. அதனால் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரப்பரை வந்து கொஞ்சமாக தண்ணியில் வந்து நனைச்சிட்டு நம்ம ஷாம்பு சேர்த்துருக்கோம்ல அதை வச்சு எல்லா பக்கமே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டால் போதும். நம்ம வேறு எந்த ஒரு லிக்விடு எதுவுமே தேவையில்லை. ஒரு சொட்டு ஷாம்பு மட்டும் இருந்தால் போதும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஸ்டவ்வை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் நல்லா புதுசு மாதிரி பளிச்சு இருக்கும். ஸ்டீலில் இருக்கிற கேஸ் ஸ்டவ்வுக்கும் இதே மாதிரி ஒரு சொட்டு ஷாம்பை ஊற்றிட்டு நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்களுடைய கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா வந்து பளிச்சுன்னு புதுசு மாதிரி மின்னும். இப்போ வந்து ஒரு துணி வந்து காஞ்ச துணி வச்சு நல்லா வந்து நான் தொடச்சி எடுத்துக்கிறேன். தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த துணியை மறுபடி வந்து நான் அலசிட்டு மறுபடி வந்து ஈரத்தை வச்சு இப்படி லைட்டாக வந்து தொடச்சி எடுத்தால் போதும். நம்ம கேஸ் ஸ்டவ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு சொட்டு ஷாம்பு மட்டும் உங்கள் கேஸ் ஸ்டவ்வில் ஊற்றிட்டு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் கேஸ் ஸ்டவ் நல்லா புதுசு மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். கிச்சன் கவுண்டர் டாப்லையும் ஒரு சொட்டு ஷாம்பை ஊற்றிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா கவுண்டர் டாப்பும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஒரு வெள்ளை துணி சின்னதாக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த துணியாக இருந்தாலும் ஒரு சுத்தமான துணியை எடுத்துக்கோங்க. 2 கற்பூரம் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கைட்டை லைட்டாக வந்து கசக்குனாலே அது நமக்கு நல்லா பவுட்ரு மாதிரி கிடச்சிரும். இப்போ இதை வந்து நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். மடித்து எடுத்துட்டு ஒரு ரப்பர் பேண்டு இல்லைனா ஒரு நூல் வச்சு கட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பீரோவில் நம்ம நிறைய துணியெல்லாம் வச்சுருப்போம். அந்த துணிக்கு கீழே வந்து இந்த ஒரு சின்ன மூட்டையை கொண்டு போய் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம துணி வந்து நல்ல மணமாக இருக்கும். நம்ம கட்டி வச்சுருக்க இந்த மூட்டையில் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஓட்டைகளாக குத்தி விட்டுக்கலாம். ரொம்ப விடணும்னு தேவையில்லை. ஒரு 5-6 மட்டும் நம்ம விட்டால் இப்படி குத்தி விடும்போது நமக்கு வந்து அந்த கற்பூர மனம் வந்து நமக்கு வெளியில் வரும், நல்லாயிருக்கும். இப்போ இதை கொண்டு பீரோவில் நம்ம வைக்கும்போது கரப்பாம்பூச்சி தொல்லையும் இருக்கவே இருக்காது. சில நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி துணியை ஃபுல்லாக வந்து வெட்டி வச்சிருக்கும். இந்த கற்பூர வாடைக்கு கரப்பாம்பூச்சி எதுவுமே வராது. நம்ம கிச்சன் செல்ஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு மூட்டையை வச்சுட்டோம் அப்படின்னு கரப்பாம்பூச்சி தொல்லை இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டு புழு பூச்சியெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிரிஞ்சி இலை போட்டோம். பிரிஞ்சி இலை இல்லை அப்படின்னா வந்து இந்த பொருளையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உடச்ச உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ஒரு பருப்பு வகையாக இருந்தாலுமே இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வத்தல் 2 வத்தல் எடுத்திருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம வாங்கிட்டு வர்ற பருப்பு வகையில் இந்த மாதிரி வந்து வத்தலையும் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பூச்சி வண்டு புழு எதுவுமே வராது. நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் பருப்பு வகைகள்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வத்தல் போட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா பிரிஞ்சி இலை போட்டு வைங்க. கிச்சன்லலாம் வந்து நான்வெஜ் எல்லாம் சமைச்சோம் அப்படின்னா ஒரு பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஊதுபத்தி இதுவை
பொருத்தி வைப்போம். அந்த மாதிரி கிச்சனில் வந்து பொருத்தி வைக்கிறதுக்கு நம்ம இட வசதி இருக்காது. இந்த மாதிரி விண்டோவில் வந்து கிளிப்பை மாட்டிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஊதுபத்தி பொருத்தி வச்சிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.